கழக சட்டமன்ற கட்சி தலைவராக திரு எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாத பன்னீர்செல்வம் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த முயல்வதாகவும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க ஆளுநரிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அஇஅதிமுக நாடாளுமன்ற குழு துணைத் தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமனதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய ஆட்களுடனும் போலீசுடனும் இங்கே கோல்டன் பே ரிசார்ட்ஸ் கூவத்தூருக்கு வந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து நாங்கள் மேதக ஆளுநர் அவர்களிடமும் புகார் அனுப்பியுள்ளோம், டிஜிபியிடமும் அனுப்பியுள்ளோம், உள்துறை செக்ரட்டரியிடமும் புகார் அனுப்பியுள்ளோம். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் என்ற தகவலும் எங்களுக்கு வந்துள்ளது. இது சட்டப்படி தவறு. எனவே மேலதிக ஆளுநர் அவர்களும் திரு டிஜிபி அவர்களும் திரு உள்துறை செயலாளர் அவர்களும் உடனே சட்டப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி எடுக்கவில்லை என்றால் மிக பெரிய நட்டத்திற்கு ஆளாக வேண்டும். எனவே திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் ஆசையோடு தங்களின் தலைவராக தேர்ந்தெடுத்ததினால் விரைவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்க உள்ளார்கள்.